வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, கர்மாஸ் பற்றி பேச போகிறோம். கர்மா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன்னா நம்ம வார்த்தைகளே டெய்லி சொல்லுவோம். நான் பார்த்தா ஸ்கூலில் நல்லா படித்தேன், நல்ல வேலை பண்ணுறேன், ஆனால் என் லைஃப் இப்படியே தான் இருக்குது. ஆனால் சிலர் படிப்பும் இல்லை, வேலையும் இல்லை, ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க, பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் கர்மா. இதுக்கு கடவுளை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த கர்மாவை நம்ம 3 வகையாக சொல்லலாம். முதல்ல சொல்லப்போனால் சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா என்னன்னு சொன்னாக்கா, சஞ்சினாலே பை, ஒரு மூட்டையை தான் சஞ்சின்னு சொல்லுவாங்க. மூட்டை ஃபுல்லாக நம்மளுக்கு சேர்ந்துருக்கிற கர்மா பல ஜென்மங்களாக நம்மளுக்கு தொடர்ந்துட்டு அந்த ஜென்மங்களில் செஞ்ச புண்ணிய பாவ கணக்குகள் தான் சஞ்சித கர்மாவை நம்மளுக்கு பெரிய அளவில் இருக்குது. ஆக்சுவலாக எல்லார் கையிலையும் ஒரு மூட்டை இருக்குது. அதை நம்மளால் குறைக்க முடியுமானா அது குறைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அது எல்லாருக்கும் அப்படிக்கும். அந்த சஞ்சித கர்மா என்ற மூட்டையிலிருந்து இந்த ஜென்மா நம்ம எடுக்கும்போது ஓரளவு கொஞ்சமாக அதுலேருந்து ஒரு பங்கு மட்டும் எடுத்துகிட்டு தான் இந்த ஜென்மாவில் நம்ம பிறப்பு எடுக்கிறோம். இந்த ஜென்மாவில் நம்ம எந்த தாய் தந்தையருக்கு பிறப்பு எடுக்கிறோமோ அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க ஹெரிடிட்டியாக நம்மளுக்கு வர்ற நோய்களோ இல்லை ஹெரிடிட்டியாக நம்மளுக்கு வர்ற விஷயங்களோ பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அதில் பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிராப்த கர்மா. இதுக்கடுத்த ஒரு கர்மா இருக்குது. அது என்னென்னா ஆகாம கர்மா. ஆகாம கர்மான்னும் போது டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற விஷயங்கள், இப்போ ப்ரெசண்ட்டு, இப்போ நம்ம பண்ணுறது, நம்ம ஃப்யூச்சரில் பண்ண போகிறது, இது ஆகாம கர்மாவாக கலெக்ட் ஆகுது. இதிலிருந்து நம்ம விடுபட முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக விடுபட முடியும். ஆகாம கர்மா நம்ம டே டு டே லைஃபு ஒபீடியண்ட்டாக இப்போ கரெக்டான ரிச்சுவல்ஸ், பூஜைகள், சில மந்திரங்கள் உபதேசம் பண்ணும்போது, தியானம், மெடிடேஷன் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த நெகட்டிவிட்டியை நம்ம எரேஸ் பண்ணிட்டு வரலாம். இதை விட இன்னும் நம்மளோட ஆகாம கர்மா மட்டும் இல்லை, நம்ம பிராப்த கர்மாவும் இல்லாமல் செய்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு விஷயம் இருக்குது. அது என்னென்னா தொண்டு என்னும்போது நம்ம இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, வாழ்க்கையை வாழ்வதற்கே சேலஞ்சிங் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு தொண்டு, ஒரு சர்வீஸு அவங்களுக்கு மனப்பூர்வமாக செய்யும்போது இந்த கர்மாக்கள் மிகப்பெரிய அளவு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் தொண்டையும் நம்ம வாழ்வியலில் ஒரு விஷயமாக கொண்டு வந்துடணும். வாழ்க வளமுடன்.